ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கவினா கிளாஸஸ். ஸோ நம்மளுக்கு டிஆர்பி கிட்டேருந்து ஒரு மாசான அப்டேட் வந்திருக்குப்பா. ஸோ அந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேராசிரியர் பணிக்கான தகுதி தேர்வு இனிமேல் ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. ஏன்னா நம்மளுக்கு யூஜிசி நெட்டுமே சரி, சிஎஸ்சிஆர் நெட்டுமே சரி வருஷத்துக்கு 2 தடவை நடக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி செட் எக்ஸாமுமே நம்மளுக்கு வருஷத்துக்கு 2 முறை வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இனிமேல் செட் எக்ஸாமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் சிஎஸ்சிஆர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, யூஜிசி நெட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அதை ஜஸ்ட் அப்படியே நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு செட் எக்ஸாமும் நம்ம அப்பியர் ஆகி அதையும் நம்ம பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ செட் எக்ஸாம் அப்படிங்கிறது இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு குவாலிஃபிகேஷனாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆல்ரெடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஜாபை நீங்கள் இன்னும் மெருகேற்றிக்கிறதுக்கு உங்களுக்கு செட் எக்ஸாம் குவாலிஃபிகேஷன் தேவைப்படும். இல்லை இப்போ தான் நான் படிச்சுட்ருக்கேன், இல்லை நான் படித்து முடிச்சு இப்போ தான் ஃபியூ இயர்ஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் செட் எக்ஸாம் முடிச்சிங்க அப்படின்னா உங்களால் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒரு வெல் செட்டில்டு ஜாப்க்கு உங்களால் போக முடியும். அப்படிங்கிறப்ப இந்த சான்ஸ் உங்களுக்கு ரொம்பவே நல்ல சான்ஸ். மாஸ்டர் டிகிரி மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா போதும், உங்களால் கண்டிப்பாக செட் எக்ஸாம் வந்து நல்லபடியாக எழுதி கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் இப்போ இருந்தே உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் அடுத்த செட்டு வரும்போது உங்களால் நல்லபடியாக எழுத முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு நடந்து முடிஞ்சது இல்லையா, அதோட ரிசல்ட்டுமே விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து எதனால் நம்மளுக்கு இதை கொடுக்குறாங்க அப்படின்னா, செட் எக்ஸாம் இப்போ நடத்துகிறத வச்சு நம்மளுக்கு டிஆர்பி எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதை பற்றி ஒரு அப்டேட்டும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அது வந்து நம்மளுக்கு ஜூன் மாதத்தில் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது டிஎன் செட் எக்ஸாம் இப்போ முடிஞ்சது இல்லையா, அதோட ரிசல்ட்டை ஜூன் மாதத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு போட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அந்த ரிசல்ட்டின் அடிப்படையில் நம்மளுக்கு ஜூன் மாதத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, காலேஜ் டிஆர்பியோட எக்ஸாம் இருக்குது இல்லையா, அந்த எக்ஸாம் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்றத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் டிஎன் செட் எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உடனே உங்களோட டிஆர்பி ப்ரிப்ரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது. அதுக்கு உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு டெஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் நம்மளுக்கு இன்னும் நம்ம கூட எஃபோர்ட் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான ப்ரிப்ரேஷனை இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லை நான் இப்போ தான் செட் எக்ஸாமுக்குள்ளே வரேன் அப்படின்னா உங்களுக்கு இதே இயரில் இன்னொரு மறுபடியும் செட் எக்ஸாம் காத்துட்ருக்கு. அதுக்கான ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரிப்ரேஷனுக்கு உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அவைலபிளாக இருக்குது. லைஃப் சயின்ஸ் அண்ட் டிஆர்பி பாட்னிக்கு நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலில் பார்த்து உங்களோட ப்ரிப்ரேஷனை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.